இலங்கையில் இயங்கி வந்த துப்பாக்கி செய்யும் தொழிற்சாலை கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளை கண்டு அதிர்ந்து போன போலீசார். மறைந்திருந்த இளம் தம்பதியினர் கைது. சற்று முன்னர் மஹிந்த வீட்டில் பரபரப்பு. சிறையில் அடைக்கப்பட்டார் மஹிந்தவின் மகன் யோசித. கண்ணீரில் தாய் சிரந்தி. பரபரப்பாகும் விவகாரம். அனுர அரசின் அடுத்த அதிரடி. இலங்கையில் பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளின் சொத்துக்கள் பறிமுதல். வருகிறது புதிய சட்டம். செம்மணி புதைக்குழிக்குள் மேலும் 2 சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள். தோண்ட தோண்ட நீளும் புதைகுழி. மறைக்கப்படும் விவகாரம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கடுமையாக விமர்சித்த முஸ்லிம் பெண். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. விடுதலை புலிகள் காலத்தில் மறைத்து வைக்கப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் ஆயுதங்கள். ரகசிய தகவலின் அடிப்படையில் இடம்பெறும் தேடுதல் வேட்டை. கிளிநொச்சியில் இடம்பெற்ற பரிதாப விபத்து. அவ்விடத்திலேயே பலியான இளைஞன். வேகத்தால் வந்த விபரீதம். மாம்பழங்களை பறித்த அதிகாரிகள். கோயில் உற்சவ காலத்தில் நடந்த விற்பனை. 50 கிலோ அழிப்பு. வாகனத்தில் பொச்சுமட்டைக்குள் கீழ் சட்டவிரோத பொருள். வாகன சாரதியை தூக்கிய சாவகச்சேரி போலீசார். வவுனியா தனியார் தாதியர் கல்லூரியில் நிகழ்ந்த கேவல செயல். நிர்வாகிகள் 5 பேர் போலீசாரால் கைது. பரபரப்பாகும் விவகாரம். தெமட்டகொட பகுதியில் 19 துப்பாக்கிகள், 24 ரவைகள் மற்றும் 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை கைப்பற்றிய சம்பவத்தில் பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கதிர்காமத்தில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளம்பெட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய தம்பதியினர் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவொன்று கடந்த 3ஆம் தேதி தெமட்டகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. இதன்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 19 டி கேட் ரக துப்பாக்கிகள், 24 ரக T56 ரவைகள், 10,400 போதை மாத்திரைகள் மற்றும் 15 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் ஆகியவற்றுடன் 2 சந்தேக நபர்களையும் பெண் சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரும் சந்தேக பெண்ணும் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களால் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் முச்சக்கர வண்டி ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யோசித ராஜபக்ஷ இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற பொழுதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது மகனான யோசித ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இலங்கை கடற்படையில் அவர் இணைத்துக் கொள்ளப்பட்டது மற்றும் அதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் அரச கடற்படை கல்லூரியில் அவருக்கு வழங்கப்பட்ட பயிற்சி ஆகியவை தொடர்பான விசாரணையின் நிமித்தம் ராஜபக்ஷ ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்தார். விசாரணை அதிகாரிகளால் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட கேள்விகளுக்கு பின்னர் ஆணைக்குழு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். முன்னதாக நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையில் ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற விசாரணை ஒன்று இருந்ததால் தம்மால் ஆஜராக முடியவில்லை என அவர் அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தார். இதன் விளைவாக அவர் ஆஜராக வேண்டிய நேரம் இன்று காலை மாற்றியமைக்கப்பட்டது. இன்று ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 2 சிறுவர்கள் கைக்குழந்தையின் உள்ளடங்கலாக 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 25ஆம் நாள் அகழ்வு பணி இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளில் சிறுவர்கள் குழந்தையின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்கலாக 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் பல உடைந்த நிலையிலும் நேர்சீர்பு இன்மையான நிலையிலும் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணியின் போது 360 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 351 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை இலக்கு வைத்து முஸ்லிம் பெண்ணொருவர் வெளியிட்டுள்ள கடுமையான கண்டன காணொலி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் எம்பி அர்ச்சுனாவை ஈழத்து தமிழர்களை காட்டிக் கொடுப்பவர் என்றும் ராஜபக்சர்களுக்கு கூஜா தூக்குபவர் என்றும் அவர் மிக கடுமையான வார்த்தைகளால் சாடியுள்ளார். டே கேடு கெட்ட அர்ஜுனா, உனக்கு வெக்க மானம் சூடு சொர்ணம் ஒன்றுமில்லைதானே? நீ போறியா? மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதித்துவ கும்பிட போறியா? நீ உனக்கு வெக்கம் இல்லையா?
டேய் அர்ஜுனா, நான் உனக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். நீ யாருடா? நீ எவன்? என்னை பொறுத்த வரைக்கும் நீ எவன் தெரியுமா? நீ இனத்தையும் ஓண்ட தமிழ் மக்களையும் ஓண்ட ஈழத்து மண்ணையும் காட்டி கொடுத்த நீ ஒரு எட்டப்பன் பரம்பரையில் சேர்ந்த ஒரு கேடு கெட்டவன். கேட்டுச்சா? நீ எட்டப்பன் பரம்பரையில் சேர்ந்து ஒன்ன மாதிரி இந்த இனத்தையும் அந்த ஈழத்து மண்ணையும் இந்த இன்னும் சொல்ல போனாக்கா இந்த அந்த ஈழத்து தமிழ் மக்களையும் காட்டி கொடுக்குற எட்டப்பன் ஏன்னு சொன்னாக்கா இந்த ராஜபக்ச இந்த காடேர்களுக்கு அந்த கூஜா தூக்கிட்டு இந்த காடேர்களோட காலில் விழுந்து இந்த இந்த அளவுக்கு உயிர் வாழணும் என்று உண்மைக்குமே நீ நான் கேட்குறேன், உண்மைக்குமே நீ தமிழனா? அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் உள்ள தொய்யும்பட்டை கீழ்கண்டம் பகுதியில் தனியார் வயல் காணி ஒன்றில் இன்று அகழ்வு பணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அம்பாறை விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மேற்குறித்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த காணியில் கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த காணியில் மண்ணகழ்வு பெக்கோ இயந்திரம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு தடய பொருட்களும் கிடைக்கவில்லை என்பதோடு அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த பகுதி கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் இருந்து வந்துள்ளதோடு அங்கு அந்த காலகட்டத்தில் புலிகளின் மார்க்கமாக அமைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்தார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் உமையாள்புரம் பகுதியில் நேற்றிரவு 11 மணிக்கு வேக கட்டுப்பாட்டை இழந்து மரத்துடன் மோதி வீதியின் அருகிலுள்ள வாய்க்காலில் விழுந்து அவர் பலியாகியுள்ளார். குறித்த விபத்தில் பலியான இளைஞனின் உடல் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வயதான பெற்றோர்கள் தங்களின் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதி வைத்த பின் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்படும் சொத்துக்கள் பாதிக்கப்பட்ட அந்த முதியவர்களின் நலம்பெறி செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதியமைச்சர் வசந்த பியதிச தெரிவிக்கையில், பல பெற்றோர்கள் தங்களின் முதுமை காலத்தில் பிள்ளைகள் தங்களை அரவணைத்து கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் சொத்துக்களை பிள்ளைகளின் பெயருக்கு மாற்றுகிறார்கள். சொத்துக்கள் கைக்கு வந்தவுடன் வயதான பெற்றோரை கைவிடுகின்ற அல்லது அவர்களுக்கு எந்தவித ஆதரவும் வழங்காமல் நடுத்தருவில் விடுகின்ற ஏராளமான சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. சில பிள்ளைகள் பெற்றோரின் நம்பிக்கையை காப்பாற்றுவதில்லை. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்கான தேவையான சட்டமூலங்களை விரைவாக்கம் செய்யும் பணியில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இடம்பெற்று வருகிறது. இந்த ஆலய வீதியில் நாட்டின் நாலா பக்கத்திலிருந்தும் வியாபாரிகள் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்களுக்கு தீங்கில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பிரிவால் விசேட உணவு பாதுகாப்பு பரிசோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மேற்பார்வை சுகாதார பரிசோதகர், பிரதேச சுகாதார பரிசோதகர் அடங்கிய குழுவால் ஆலய வளாகத்தில் மக்களின் நலன் கருதி செவ்வாய்க்கிழமை மாலை மேற்கொள்ளப்பட்ட உணவு பரிசோதனையின் போது வெளிமாவட்டத்திலிருந்து கொண்டுவரப்பட்டு மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற வகையில் விற்பனைக்காக வைக்கப்பட்ட பப்பாசி பழம், மாம்பழம், யானை கொய்யா, வாழைப்பழம் ஆகிய பழுதடைந்த 50 கிலோ பழங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் கைப்பற்றப்பட்டு உடனடியாக அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆலய உற்சவ காலத்தில் தொடர்ச்சியாக சுகாதார பரிசோதகர்களால் உணவு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியிலிருந்து தென்னம்பொச்சு மட்டைக்குள் மறைத்து சட்டவிரோதமான முறையில் மணலை கடத்தி வந்த வாகன சாரதியை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். பளை பகுதியிலிருந்து தென்னம்பொச்சு மட்டைகளை ஏற்றிச் செல்வது போல வாகனத்தில் அனுமதி பத்திரம் இல்லாமல் மணலை ஏற்றி அதன் மேல் பொச்சு மட்டைகளை பரவி யாழ்ப்பாண பருத்தித்துறை பகுதிக்கு நபரொருவர் நீண்ட காலம் கடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றின் பிரகாரம் நேற்று குறித்த வாகனத்தை வழிமறித்து சோதனை செய்தபோது பொச்சு மட்டைக்குள் மணலை கடத்தி சென்றமை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். அதையடுத்து மணல் கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் கைப்பற்றி சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று சாரதியை போலீஸ் நிலையத்தில் மறைத்து வைத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வைரவ புளியங்குளம் 7ஆம் ஒழுங்கையில் அமைந்துள்ள தனியார் தாதியர் கல்லூரியில் நேற்று முன்தினம் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டதால் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர்.
குறித்த தனியார் தாதியர் கல்லூரியில் தாதிய கற்கையினர்களை பயில்வதற்காக மாணவர்களிடம் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக ஒவ்வொரு மாணவர்களிடமிருந்தும் 1 லட்சத்துக்கும் அதிகமான பணம் பகுதியாக அறவிடப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர். பதிவுகள் மேற்கொள்ளும் போது கற்கையினரி முடிவில் அங்கீகாரமுள்ள சான்றிதழான TVEC வழங்கப்படும் என்று கல்லூரி நிர்வாகத்தால் மாணவர்களுக்கு கூறப்பட்டது. எனினும் கற்கை நெறி முடிவடைந்து நீண்ட நாட்களாகிய மாணவர்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் கல்லூரி நிர்வாகிகள் என்று கூறப்படும் 5 பேரை கைது செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இயங்கி வந்த துப்பாக்கி செய்யும் தொழிற்சாலை கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளை கண்டு அதிர்ந்து போன போலீசார். மறைந்திருந்த இளம் தம்பதியினர் கைது. சற்று முன்னர் மஹிந்த வீட்டில் பரபரப்பு. சிறையில் அடைக்கப்பட்டார் மஹிந்தவின் மகன் யோசித. கண்ணீரில் தாய் சிரந்தி. பரபரப்பாகும் விவகாரம். அனுர அரசின் அடுத்த அதிரடி. இலங்கையில் பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளின் சொத்துக்கள் பறிமுதல். வருகிறது புதிய சட்டம். செம்மணி புதைக்குழிக்குள் மேலும் 2 சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள். தோண்ட நீளும் புதைகுழி. மறைக்கப்படும் விவகாரம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கடுமையாக விமர்சித்த முஸ்லிம் பெண். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. விடுதலை புலிகள் காலத்தில் மறைத்து வைக்கப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் ஆயுதங்கள். ரகசிய தகவலின் அடிப்படையில் இடம்பெறும் தேடுதல் வேட்டை. கிளிநொச்சியில் இடம்பெற்ற பரிதாப விபத்து. அவ்விடத்திலேயே பலியான இளைஞன். வேகத்தால் வந்த விபரீதம். மாம்பழங்களை பறித்த அதிகாரிகள். கோயில் உற்சவ காலத்தில் நடந்த விற்பனை. 50 கிலோ அழிப்பு. வாகனத்தில் பொச்சுமட்டைக்குள் கீழ் சட்டவிரோத பொருள். வாகன சாரதியை தூக்கிய சாவகச்சேரி போலீசார். வவுனியா தனியார் தாதியர் கல்லூரியில் நிகழ்ந்த கேவலச் செயல். நிர்வாகிகள் 5 பேர் போலீசாரால் கைது. பரபரப்பாகும் விவகாரம்.